பாருங்க. 1. எண்சாண் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்பதற்கு இணங்க தலையில் உண்டாகும் பேன் பொடுகு தொல்லை நீங்க குளிர்ச்சியாக அருகம்புல் வேரை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி நல்லெண்ணெயில் கலந்து காசி தலையில் தேய்த்து குளிக்கவும். இதே எண்ணெயை உடலில் தேய்த்து குளித்து வர எல்லாவித தோல் நோய்களும் குணமாகும். பாருங்க, தோல் நோய், அது இல்லாம பேன் பொடுகு இதெல்லாம் கூட சரியாகுதுன்றாங்க. இப்ப 2வது பார்ப்போம். அருகம்புல்லை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீர் விட்டு வடிகட்டி அதனுடன் பால் சர்க்கரை சேர்த்து குடித்து வர சிறுநீர் சம்பந்தமான நோய்கள் நீங்கி சிறுநீர் பை நோய்கள் நீங்கி சிறுநீர் பையும் பலப்படும். ஸ்ட்ரென்த் ஆகுமா சிறுநீர் பையும். 3வதாக அருகம்புல்லுடன் வெண்தாமரை பூவித்தழைகளை சேர்த்து கஷாயமாக்கி தினமும் இருவேளை குடித்து வர இதய பலவீனம் நீங்கி இதயமும் இரத்த குழாய்களும் உறுதி பெறும். பாருங்க, இதயத்துக்கும் ரொம்ப நல்லது சொல்றாங்க. இதை எப்படி சாப்பிடணும்? அருகம்புல்லுடன் வெண்தாமரை பூவிதழ்களை சேர்த்து கஷாயமாக்கி தினமும் இருவேளை குடித்து வர இதய பலவீனம் நீங்கி இதயமும் இரத்த குழாய்களும் உறுதி பெறும். பிளட் வெசல்ஸ், இரத்த குழாய், அதுவும் உறுதி பெறும்ன்றாங்க. 4வதாக தீராத வயிற்று வலிக்கு அருகம்புல்லுடன் வேப்பிலையை சம அளவு எடுத்து நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி 100 மில்லி அளவு குடித்து வர குணமாகும். 5வதாக அருகம்புல்லின் கணுக்களை நீக்கிவிட்டு 10 கிராம் அளவு எடுத்து வெள்ளை மிளகு 10 சேர்த்து 4 டம்ளர் நீர் விட்டு காய்ச்சி பாதியாக வற்றியதும் அதில் சிறிதளவு பசுவெண்ணெய் சேர்த்து குடித்து வர மருந்துகளை உட்கொள்வதால் ஏற்படும் வெப்பம், நீர்க்கடுப்பு, மூளைக்கடுப்பு, வெள்ளைப்படுதல் போன்றவை குணமாகும். பாருங்க, எவ்வளவு அதிசயமான அருகம்புல் பாருங்க. வெறும் புல்லு தான் நினைக்கிறோம், அருகம்புல்ல இவ்வளவு விஷயம் இருக்குங்க. 6வதாக அருகம்புல் வேர், ஆவாரம்பூ இவை இரண்டையும் நிழலில் உலர்த்தி இடித்து சலித்து பொடியாக்கி கொள்ளவும். இதில்